வணக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறிக்கிட்டீங்களா? சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டீங்களா? வாழ வாழ கஷ்டப்பட பொருளாதாரம் ஏறிக்கொண்டே போகிறதா? ஒரு அருமையான சந்தர்ப்பமான யோக பலன் அது. அதை நழுவ விடாதீர்கள். அந்த யோக பலன் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் என்று யாராலும் நம்பி சொல்ல முடியாது. எத்தனை காலத்திற்கும் என்று சொல்ல முடியாது. ஆகையால் அன்றன்று கிடைப்பதை தேவைக்கு ஏற்றவாறு செலவு செய்து சிக்கனப்படுத்தி சேமிக்க பழகி கொள்ளுங்கள். ஒரு முறை தவறி வழிக்கு விழுந்துவிட்டால் கண்டிப்பாக அதனுடைய காயம் வாழ்நாள் வரைக்கும் இருக்கும். என்னதான் அதை மறைப்பதற்காக மூடி மறைத்தாலும் நியாய தர்ம நீதியில் வாழும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இது நான் சொல்வது பொருந்தும். ஆகையால் கண்டிப்பாக இன்றைய சம்பாத்தியம், இன்றைய வருமானம் நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நம்பிக்கை வேண்டும் நாளைக்கு கிடைக்கும் என்று. ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. வாழ்க்கையில் மூன்றும் கலக்கும். துயரம் கலக்கும், துயரத்துடன் கூடிய துன்பம் கலக்கும். இவை இரண்டையும் சமன்படுத்தும் இன்பமும் கலக்கும். துயரம், துன்பம், இன்பம் இவை மூன்றுமே மனித வாழ்க்கையில் முக்கியமானது. சிலருக்கு முந்தி வரும், சிலருக்கு நடுவயதில் வரும், சிலருக்கு பிந்தி வரும். நடுவயதில் எது வந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம். ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் ஓரளவு சமாளிக்கலாம். பிந்தி வரும் கெடுதலை சமாளிக்க முடியாது. அது மண்ணோடு போகும் வரைக்கும் தான். கண்டிப்பாக நான் சொல்வதில் நிறைய அனுபவ அர்த்தங்களை கூறுகிறேன். இன்றைய சம்பாத்தியத்தில் நிம்மதியாக, சந்தோஷமாக, சுகமாக வாழும் நீங்கள் நாளைய வருமானம் வருமா வராதா என்று சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆடம்பர செலவுகளை உதாசீனப்படுத்துங்கள். இந்த பழக்கத்தில் வாழும் மனிதருக்கு அவருடைய சந்ததிகளும் அதை பின்பற்றும். கஷ்டப்படுவார். நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு ஒரு தகப்பனார் பிள்ளைக்கு தெரியாமலே கஷ்டப்பட்டு வளர்த்து நிறையா சேர்த்து வைப்பார். பிள்ளை தவிடு பொடியாக்கிட்டு போயிடும். அதனால் தான் படும் கஷ்டம் பிள்ளைக்கு தெரியணும், மனைவிக்கு தெரியணும், மனைவி படுற கஷ்டம் கணவனுக்கு தெரியணும், பிள்ளைக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒரு சூழலில் வாழக்கூடிய குடும்பங்கள் ஒரு தலைமுறை கண்டிப்பாக நிலைத்து நிற்கும். இல்லையென்றால் ஒரே தலைமுறையில் நிறைய சம்பாரித்து, நிறைய சேர்த்து, நிறைய அழித்து விட்டவர்களும் உண்டு. பக்கபலமாக பாதுகாப்பாக வைத்தவர்களும் உண்டு. அவர்கள் சம்பாதித்ததை அவருடைய சந்ததிகள் அழித்ததும் உண்டு. அவர்கள் அழித்ததை அவர்கள் சந்ததிகள் தேடி பெற்றதும் உண்டு. ஆகையால் இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வேண்டுமென்றால் நிரந்தரமான சம்பாத்தியம் இருக்காது. அந்த சம்பாத்தியம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். அதை பாதுகாப்பான முறையில் பாதுகாக்குவதே சிறந்த கடமை. நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறிக்கிட்டீங்களா? சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டீங்களா? வாழ வாழ கஷ்டப்பட பொருளாதாரம் ஏறிக்கொண்டே போகிறதா? ஒரு அருமையான சந்தர்ப்பமான யோக பலன் அது. அதை நழுவ விடாதீர்கள். அந்த யோக பலன் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் என்று யாராலும் நம்பி சொல்ல முடியாது. எத்தனை காலத்திற்கும் என்று சொல்ல முடியாது. ஆகையால் அன்றன்று கிடைப்பதை தேவைக்கு ஏற்றவாறு செலவு செய்து சிக்கனப்படுத்தி சேமிக்க பழகி கொள்ளுங்கள். ஒரு முறை தவறி வழிக்கு விழுந்துவிட்டால் கண்டிப்பாக அதனுடைய காயம் வாழ்நாள் வரைக்கும் இருக்கும். என்னதான் அதை மறைப்பதற்காக மூடி மறைத்தாலும் நியாய தர்ம நீதியில் வாழும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இது நான் சொல்வது பொருந்தும். ஆகையால் கண்டிப்பாக இன்றைய சம்பாத்தியம், இன்றைய வருமானம் நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நம்பிக்கை வேண்டும் நாளைக்கு கிடைக்கும் என்று. ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. வாழ்க்கையில் மூன்றும் கலக்கும். துயரம் கலக்கும், துயரத்துடன் கூடிய துன்பம் கலக்கும். இவை இரண்டையும் சமன்படுத்தும் இன்பமும் கலக்கும். துயரம், துன்பம், இன்பம் இவை மூன்றுமே மனித வாழ்க்கையில் முக்கியமானது. சிலருக்கு முந்தி வரும், சிலருக்கு நடுவயதில் வரும், சிலருக்கு பிந்தி வரும். நடுவயதில் எது வந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம். ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் ஓரளவு சமாளிக்கலாம். பிந்தி வரும் கெடுதலை சமாளிக்க முடியாது. அது மண்ணோடு போகும் வரைக்கும் தான். கண்டிப்பாக நான் சொல்வதில் நிறைய அனுபவ அர்த்தங்களை கூறுகிறேன். இன்றைய சம்பாத்தியத்தில் நிம்மதியாக, சந்தோஷமாக, சுகமாக வாழும் நீங்கள் நாளைய வருமானம் வருமா வராதா என்று சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆடம்பர செலவுகளை உதாசீனப்படுத்துங்கள். இந்த பழக்கத்தில் வாழும் மனிதருக்கு அவருடைய சந்ததிகளும் அதை பின்பற்றும். கஷ்டப்படுவார். நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு ஒரு தகப்பனார் பிள்ளைக்கு தெரியாமலே கஷ்டப்பட்டு வளர்த்து நிறையா சேர்த்து வைப்பார். பிள்ளை தவிடு பொடியாக்கிட்டு போயிடும். அதனால் தான் படும் கஷ்டம் பிள்ளைக்கு தெரியணும், மனைவிக்கு தெரியணும், மனைவி படுற கஷ்டம் கணவனுக்கு தெரியணும், பிள்ளைக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒரு சூழலில் வாழக்கூடிய குடும்பங்கள் ஒரு தலைமுறை கண்டிப்பாக நிலைத்து நிற்கும். இல்லையென்றால் ஒரே தலைமுறையில் நிறைய சம்பாரித்து, நிறைய சேர்த்து, நிறைய அழித்து விட்டவர்களும் உண்டு.
பக்கபலமாக பாதுகாப்பாக வைத்தவர்களும் உண்டு. அவர்கள் சம்பாத்தியத்தை அவருடைய சந்ததிகள் அளித்ததும் உண்டு. அவர்கள் அளித்ததை அவர்கள் சந்ததிகள் தேடி பெற்றதும் உண்டு. ஆகையால் இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வேண்டுமென்றால் நிரந்தரமான சம்பாத்தியம் இருக்காது. அந்த சம்பாத்தியம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். அதை பாதுகாப்பான முறையில் பாதுகாக்குவதே சிறந்த கடமை. நன்றி, வணக்கம்.